குழந்தை காணாமல் போன செய்தி மின்னல் வேகத்தில் குடும்பத்திற்குள் பரவுகிறது. கருப்பு உடனடியாக சேதுவிற்கு தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கிறார். முதலில் அவர் நம்ப மறுக்கிறார். ஆனால் விஷயம் உண்மை என்று தெரிந்ததும் அவரது இதயம் பதறிப் போகிறது. உடனே எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு கிளம்புகிறார். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா சேது இவ்வளவு பதட்டமாக ஓடிச் செல்வதை பார்த்து ஈஸ்வரியிடம் கேட்கிறாள். ஆனால் ஈஸ்வரி அமைதியாக சிரிக்கிறாள். குழந்தை இனி திரும்ப வராது என்றும் அந்த குழந்தையை தூரத்துக்கு அனுப்ப ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன என்றும் பெருமையாக சொல்கிறாள். குழந்தை இல்லாத பிறகு சேது முழுவதுமாக ஐஸ்வர்யாவின் வாழ்க்கையில் திரும்பி வருவார் என்று நம்பிக்கையுடன் பேசுகிறாள். மருத்துவமனைக்கு வந்த சேது அங்கு நடந்ததை கேட்டதும் கோபத்திலும் வேதனையிலும் வெடிக்கிறார். மருத்துவமனை நிர்வாகத்திடம் கடுமையாக கேள்வி கேட்கிறார். ஒரு பச்சிளம் குழந்தையை எப்படி பாதுகாக்க முடியவில்லை என்று சத்தமிடுகிறார். மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக கூறினாலும் எந்த தெளிவான தகவலும் கிடைக்கவில்லை. குழந்தையை கண்டுபிடிக்க உடனடியாக போலீசில் புகார் அளிக்கும்படி கூறுகிறார்கள். சேதுவும் தாமதிக்காமல் போலீஸை அணுகுகிறார். குழந்தையை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்படுகிறது. ஆனால் நேரம் நகர சேதுவின் பதட்டம் அதிகரிக்கிறது. அவரது கண்களில் பயமும் கோபமும் ஒன்றாக தெரிகிறது. அந்த வேளையில் சேதுவிற்கு திடீரென தமிழ் செல்வி மீது சந்தேகம் எழுகிறது. குழந்தையை தன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று அவள் முன்பு பலமுறை கேட்டிருந்ததை நினைத்து ஒருவேளை அவள்தான் குழந்தையை எடுத்திருக்கலாம் என்று எண்ணுகிறார். உடனே அவளுக்கு அழைத்து கேட்கிறார். ஆனால் குழந்தை காணாமல் போன செய்தியை கேட்டதும் தமிழ் செல்வி கதறி அழ ஆரம்பிக்கிறாள். அவளுடைய அதிர்ச்சியும் வேதனையும் உண்மையானவை என்பதை சேது உணர ஆரம்பிக்கிறார். அப்பத்தாவும் அந்த செய்தியை கேட்டு திகைத்துப் போகிறார். குழந்தையை பார்க்க வேண்டும் என்று தமிழ் செல்வி கேட்டிருந்தாலும் அவள் எந்த தவறும் செய்ய மாட்டாள் என்று உறுதியாக கூறுகிறார். இதனால் சேதுவின் மனதில் இருந்த ஒரு சந்தேகம் நீங்கினாலும் குழந்தை எங்கே போனது என்ற கேள்வி இன்னும் பதில் இல்லாமல் இருக்கிறது. இந்நேரம் வீட்டில் அனைவரும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். மோகனா அழுது கொண்டே இருக்கிறார். ராஜாங்கம் அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்.